வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகம்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 6th டேர்மில் 2வது லெசன் சமூக அறிவியலில். இது இம்பார்ட்டன்ட் லெசன். ஏன்னா எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். சமணர்கள் பௌத்தர்கள்ங்கிறத எல்லாருக்குமே தெரியும். இவங்க எவ்வளோ அறிவு களஞ்சியமாக இருந்தாங்க, எவ்வளோ நாட்டு மக்களுக்கு ஒரு வாழ்வியல் நெறிவுகளை சொன்னவங்க. அதாவது தியானம் பண்ணுறதுனால என்ன நடக்கும், மெடிடேஷனோட உச்சத்தை இவங்க பார்த்தவங்க. சில பேர் 48 நாள் நடக்கலாம், 11.5 வருஷமும் இருக்கலாம். இருந்தாலும் சுவை ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரை பார்க்க போகிறோம். ஒன்று மகாவீரரை பற்றி, இன்னும் புத்தரை பற்றி. புத்தருங்கிற அவரோட இயற்பெயர் என்ன, சித்தார்த்தர். ஓகேங்களா? இவங்களை 2 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க 2 பேர் தான் சமணத்தையும் புத்தத்தையும் நிறுவி செழித்தவங்க செஞ்சு 2 சமணத்தை 2 மதத்தையே நம்ம இந்தியாவில் பரப்புனது இவங்க தான். ஓகேங்களா? இவங்களோட அறிவு எப்படி இருந்தது அப்படின்னா, நாட்டு மக்களை நல்வழிப்படுத்துனுச்சு, நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்துச்சு. அது இல்லாமல் தமிழகத்துலேயும் இதோட பரவி இருக்கு, இலக்கியத்தில் கூட இருக்கு, மணிமேகலையில் இருக்கு. அப்படிங்கிறப்போ புத்தர் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கிறாரு, நாகப்பட்டினத்தில் இருந்திருக்கிறாரு புத்த மதம். அப்புறம் இதை அசோகர் புத்த மதத்தை இலங்கையிலையும் பரப்பியிருக்கிறாரு. சைனாவில் இப்போ இருக்கு, தாய்லாந்தில் இருக்கு, நேபாளலாம் இருக்குன்னா அதுக்கு இலங்கையில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் அசோகரும் ஒரு காரணம். ஸோ புத்த மதம் இந்த சமணம் தான் ஜெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜெயினர்கள் தான், வேற யாரும் இல்லை சமணர்கள்ங்கிறவங்க. ஜெயின்னா தலைவர்கள், ஜெயினர்கள் அப்படின்னா அதை பின்பற்ற அந்த மதத்தில் உள்ளவங்க தான். ஓகேங்களா? வேற ஒன்றும் இதில் கிடையாது. இந்த 2 பேர் மதத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக பார்த்துருவோம். பட் ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்குது. 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒன்று ஜெயினத்தை பற்றி கேட்பாங்க, இல்லை பௌத்தத்தை பற்றி கேட்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் 3 கொஷின்ஸ் வரும். அது இல்லாமல் பொறுத்துக்கையில் 2 கொஷின்ஸ் கேட்குற மாதிரி மொத்தமாக சேர்ந்து 2 கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? என்ன இந்த அழகு 2ல் 6வதுல அழகு 2ல் எடுக்கிறோம். அதாவது புத்த மத ஜெயின மதத்தை பற்றி எடுக்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, இதில் மாபெரும் சிந்தனையாளர்கள், புதிய நம்பிக்கைகள்னு சொல்லிட்டு தலைப்பு நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்படுனா 6ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? இது என்னது, 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டு. வேற எதுவும் இது பண்ண வேண்டாம். முக்கியமான காலகட்டம். இந்தியாவில் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏற்றது ஜெயின மதமும் புத்த மதமும். அறிவு வளர்ச்சிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை என்ன சொல்லியிருக்காரு, வில் ட்ருடாண்ட் அப்படிங்கிற ஒரு வரலாற்று அறிஞர் இந்த ஜெயின மத இருந்த காலமும் புத்த மதம் இருந்த காலமும் இந்த 6ஆம் நூற்றாண்டை என்னவா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நட்சத்திரங்களின் மழை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நட்சத்திரங்கள்லாம் மழையா பெஞ்சா எப்படி, நிறைய பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கலந்து சொல்றாரு. அவ்வளவு இதமா இருக்கும், அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த 6ஆம் நூற்றாண்டு மக்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டது, அறிவு வழியாகவும் ஆன்மீகத்தின் வழியாகவும். அந்த காலங்கள்ல போர்கள் நிறைய போயிட்டு இருந்த காலங்கள்ல இவங்க ஆன்மீகத்தை நோக்கி போய் மக்களை நல்வழிப்படுத்தினாங்க, ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தாங்க, வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிறத கட்டினாங்க. இவங்க 2 பேருமே இளவரசர்கள், இந்த சாதாரண பொதுமக்கள் கிடையாது. ஒரு நல்ல லக்ஸுரியஸான லைஃபை விட்டுட்டு தன்னோட 30 வயசுலயே, ஒருத்தர் 29 வயசு, ஒருத்தர் 30 வயசுலயே அவர் என்ன பண்ணிருக்காங்க, நல்ல லக்ஸுரியஸான வாழ்க்கைய வேணான்னு விட்டுட்டு, இது என்னடா மனித வாழ்க்கை, போட்டி, பொறாம, காழ்ப்புணர்ச்சி, அடித்துடி, வெட்டு குத்து இப்படி இல்லாம, வாழ்க்கைங்கிறது துன்பம் நிறைஞ்சதுதான். நம்ம எது வேணாலும் துன்பம் நடப்போம். ஒண்ணு லவ், இன்னொன்னு அடுத்தவங்க மேல பொருள், இன்னொன்னு லக்ஸுரியஸ் லைஃப். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி அடுத்தவங்களை பார்த்து அது நமக்கு கிடைக்கலன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு IAS ஆஃபீஸர் இருக்காங்க அப்படின்னா, தான் பையன் IAS ஆஃபீஸர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் பையனை போட்டு அடிக்கிறது. இன்னொருத்தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிறான்னா தான் பையனை அடிக்கிறது. இன்னொரு பக்கத்து வீட்டு பையன் இதுல டாக்டர் ஆயிட்டாருன்னா தான் பையன் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு கம்பேரிசன் பண்ணி வீட்டுக்குள்ளே தன்னைத்தானே தான் பிள்ளைங்களை வருந்துறது தான் வருத்தம், துன்பத்துக்கு உண்டாக்குறது. ஓகேங்களா? உங்களுக்கு தேவை என்ன அடிப்படை அப்படின்னா, உண்ண உணவு, பேசிக் உணவு, ஏதோ ஒரு வயிற்று நிரப்புற உண்ண உணவு. அது சத்து கித்துலாம் சொல்றாங்க, உண்ண உணவு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பசியை போக்கணும், பசி இல்லாம இருக்கணும், தூங்குறதுக்கு பூச்சி போட்டு கடிக்காம ஒரு நல்ல தூங்குறதுக்கு உண்டான இடம் வேணும். இந்த லக்ஸுரிஸ் எல்லாம் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு கால் இருக்கிற வரைக்கும் பைக் தேவையில்லை, சைக்கிள் தேவையில்லை. ஏன்னா அந்த காலத்துலலாம் நடைபயணமா ஆரியர்கள்லாம் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஏன்னா நடந்தே இப்போ டிப்ரெஷனை குறைக்க எங்க போறாங்க, லடாக் போறாங்க. அப்படிங்கிறப்போ பைக்கு, கார்லாம் அந்த லக்ஸுரிஸே தேவையில்லை. அதுக்கப்புறம் நோய் நொடி இல்லாத இது இருந்தாலே ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழலாம்னு இவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளவுதான். வேற இந்த ஜெயின மதத்துக்கும் புத்த மதத்துக்கும் வேற இதே கிடையாது. ஓகேங்களா? அதான் என்னன்னு டீட்டெயிலாக பார்த்துருவோம். சமண பௌத்தத்தோட சான்றுகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சான்றுகள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா, தொல்பொருள் ஆய்வகங்கள், சிலைகள், மலையில இருக்கிற
ஏதாவது கிறுக்கல்கள், அதுவும் இல்லாம எழுத்துக்கள், இலக்கியங்கள் சொல்லுவாங்க. அந்த மாரி என்ன இலக்கியங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்ல மணிமேகலைங்கிற நூல்ல பௌத்த மதத்த பத்தியும், சமண பௌத்தம் பத்தியும் இருக்கு. காஞ்சிபுரத்துல நெறைய கோவில்கள்ல புத்த விகாரங்கள் அது மாரி நமக்கு சான்றுகள் இருக்கு. அதே மாரி இதுல இலக்கிய சான்றுகள் என்ன சம சம இதுக்கு சமணர்கள்ன்னு சொல்லுவாங்க. ஜெயினத்துக்கு அப்படின்னா, அங்கங்கள்னு சொல்லிட்டு சமண நூல்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த அங்கங்கள் சொல்லிட்டு சமண நூல்கள் இருக்கு. அப்புறம் திரிபிடங்கள் மற்றும் ஜாதகங்கள் சொல்லிட்டு அந்த ஒரு புக்கு தான் வந்து இதுல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன வந்த பின்வேத காலங்கள்ல இந்த சமணத்தை மட்டும் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அறிவு மலர்ச்சிக்கு மட்டும் சமணம், பௌத்தம் ஆகிய தோன்றியதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, பின்வேத காலத்துல பரிந்துரைக்கப்பட்ட சிக்கலான சடங்குகளும், வேள்விகளும் சமண பௌத்தத்துல இருந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அதிக அளவு செலவு செய்ய வேண்டிய வேள்வி செலவுகள்லாம் நெறைய பண்ணியிருக்காங்க. குதிரைய போடுறது, பொருட்கள போடுறது, தங்கத்த போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேள்வி செலவுகள்லாம் அதிகமா இருந்திருக்கு. அப்புறம் மூட நம்பிக்கை மற்றும் நடைமுறைகள்லாம் குழப்பம் வாய்ந்ததா இருந்திருக்கு. எது எதுக்கு என்னென்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேள்வி சடங்குகளுக்கு மாற்றாக கற்பிக்கப்பட்ட உபநிட தத்துவங்கள். கற்பிக்கப்பட்ட உபநிட தத்துவங்கள்லாம் என்ன சொல்றோம்னா, கூப்பிட்டு வச்சு இவரு புத்தர் உட்கார்ந்திருப்பாரு, இல்லன்னா மகாவீரர் உட்கார்ந்திருப்பாரு. இருக்கிற மக்களுக்கு உபநிடதங்கள் வாழ்க்கைனா என்ன? ஆ தந்திரங்கள்னா என்ன? எப்படி வாழணும்? ஏன் படக்கூடாது? 8 வீல்ஸ்னா என்ன? 8 தந்திரங்கள்னா என்ன? 3 வழிமுறைகள்னா என்னன்னு சொல்லிட்டு உபநிடதங்கள அட்வைஸ் பண்றதுங்கிற மாரி பேசுறது தான் இந்த உபநிடதங்கள். அதுக்கப்புறம் அடிமை முறை, சாதி முறை, பாலியல் பாகுபாடு இது எல்லாம் புதிய விழிப்புணர்வு தோன்றதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் அதுல இருந்திருக்கு. சாதி இருக்கு, பெண்கள் ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு, மதம் பார்க்கறது எல்லாமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தோற்றம். சமணம் எப்ப தோன்றுனுச்சு அப்படின்னு. இப்பதான் நம்ம பார்க்க போறோம். சமணம், பௌத்தம் 2த்த பத்தி பார்க்க போறோம். சமணத்த ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சமணத்தை வந்து யாரு 2 பேர் தான் நமக்கு தெரியும். எப்ப தோன்றுனுச்சு அப்படின்னா, உலகத்தில் மிக பழமையான இப்பவும் உயிரோட இருக்கிற மதத்துல இதுவும் ஒண்ணு. இது சமணமும் ஒண்ணு. இத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க என்ன மோஸ்ட்லி வெள்ளை நிற ஆடை வச்சிருப்பாங்க. 2 பிரிவு தான். அவங்க முன்னாடி அ ஆடைகளே இல்லாம, அ அதாவது முழு நிர்வாணமாக இருப்பாங்க. எந்த உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால அவங்க அந்த அந்த இதுலயே 2 பிரிவு இருக்கு. இப்ப உள்ள அவங்கெல்லாம் அந்த நிலைய மாறி வந்துட்டாங்க. இப்ப இருக்கிற ஜெயினர் வந்து வெள்ளை ஆடை மட்டும் உடுத்துவாங்க. ஓகேங்களா? 24 தீர்த்தங்கள் ஒரு தீர்த்தக்காரர்கள் இருப்பாங்க. எப்படி நம்மளுக்கு இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ப்ராம்ப்ட் அதாவது போதனை செய்றவங்க இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு மதத்த பரப்பணும்னா ஒரு ஆள் வேணும். ஸோ அப்படிங்கிறப்போ இதுல 24 அறிவு ஜீவிகள்னு வச்சுக்கலாம். தீர்த்தங்காரர்கள் இவங்கள கொண்டது. ஃபர்ஸ்ட் ஆள் யாரு அப்படின்னா, ரிஷபர்ங்கிறவரு இருந்தாரு. இவரு ஆனா கடைசி தீர்த்தங்கரான மகாவீரர். இவர் யாரு அப்படின்னா 24வது மகாவீரர். இவரு தான் வந்து எத்தன வருஷம் தவம் இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷம் தவம் இருந்து ஞானத்தை பெற்றிருக்கிறாரு. அதாவது என்லைட்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. 12 வருஷம். ஓகேங்களா? இவரு மகாவீரர். இவர் தான் என்ன 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சமணம் வந்து என்ன இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வர்த்தமானார். ஓகேங்களா? இவர் 24வது தீர்த்தங்கரரை பத்தி தான் பேசுறோம். சமண முனிவர்ல 24வது தீர்த்தங்கரரை பத்தி பேசுறோம். அவங்க பேர் என்ன மகாவீரர். ஆனா அவரோட உண்மையான பெயர் வந்து வர்த்தமானர். இவரு வைசாலிக்கு அருகே உள்ள குந்தி கிராமம், பீகார்ல இருக்கிற குந்தி கிராமம், பௌத்தமும் பீகார்ல தான் இருந்துச்சு. இப்ப இருக்கிற பீகார்ல அதாவது அதாவது சமணமும் பீகார்ல தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ இதோட பெற்றோர் பேர் வந்து சித்தார்த்தர் மற்றும் தரிசீலா. இறப்பு வந்து பவபுரி பீகார்ங்கிற இடத்துல இறந்திருக்கிறாரு. 2 மதமுமே எங்க பிறந்திருக்கு அப்படின்னா பீகார் மாநிலத்துல தான் அந்த இதுல தான் பிறந்திருக்கு. அப்புறம் சமணம்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல ஜெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சொல் ஜினா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து பெறப்பட்டது. ஓகே. அதன் பொருள் வந்து தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பது. தன்னை வெல்றதுன்னா என்ன? போட்டி, பொறாமை, பேராசை, அவா, வெகுளி அந்த விஷயத்தெல்லாம் அமைதி அதெல்லாம் தன்னைத்தானே ஜெயிக்கணும். அதே மாதிரி வெளி உலகத்திலையும் அதுல இருந்து எதிர்பார்க்க கூடாது. ஓகேங்களா? அததான் இதுல சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் மகாவீரரை பத்தி பார்ப்போம். மகாவீரர் தான் ஜெயினிசத்தை நல்லா வளர்த்தவரு. சோ மகாவீரரை பத்தி பார்ப்போம். அவர் மகாவீரருக்கு என்ன பொருள்னா தலை சிறந்த வீரர் அப்படிங்கிறது பொருள். சோ இவர் பேர் என்ன வர்த்தமானார், செழிப்பு என்ற பொருள். வர்த்தமானருக்கு மீனிங்கும் கேட்பாங்க. வர்த்தமானார்னா என்ன? அதுக்கு பொருள் என்னன்னா செழிப்பு என்பது பொருள். இவரு சத்திரிய இளவரசரை சேர்ந்தவர். இவர் ஒரு இளவரசர் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணாருன்னா 30 வயசுல இளவரசர் பட்டத்தை திறந்துட்டு துறவரம் மேற்கொண்டாரு. சமணத்தை தழுவி மேற்கொண்டாரு.
இவர் 12 வருஷம் தவம் இருந்து ஞானம் அடைந்தார். ஓகேங்களா, என்லைட்மெண்ட் அடைந்தார். அதுக்கப்புறம் தீவிரமான தியானத்தை மேற்கொண்டார். அதுக்கப்புறம் 12 வருஷம் சொல்லியாச்சு. இந்த நிலைக்கு அந்த ஞானம் அடைந்ததுக்கு என்ன பேர் அப்படின்னா கைவல்ய, கைவல்யங்கிறது தான் இதோட பெயரு. அதுக்கப்புறம் இந்த ஜினான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா, இது வந்து அந்த மதத்தோட தலைவர்கள் தான் ஜினான்பாங்க. அந்த மதத்தை பின்பற்றவங்கள பேரு ஜெயினர்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள தமிழ்ல சமணர்னு சொல்லுவோம், ஜெயின்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மகாவீரோட பண்டைய சிரமானியா மரபுகளை அவரு வழித்தொடர்ந்தார். சிரமானியனா என்ன, மறு ஆய்வு செய்தார். அதுக்கப்புறம் அந்த சமணத்தை இருக்கு இல்லைங்களா, இவர் தான் உண்மையிலே உருவாக்கியவர், இவர் தான் உலகம் ஃபுல்லா நம்பப்படுது. இந்த சமண மதத்தை யாரு ரிஷபர் வந்து உருவாக்குனாலும் 24 தீர்த்தங்கர் இருந்தாலும் சமணத்தை உண்மையிலேயே நிறுவியவர் இவர் தாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. ஏன்னா டோட்டலா எல்லாத்தையுமே மாத்திட்டாரு. வழிமுறைகள், அந்த நூல்கள், பின்பற்ற வேண்டிய நிலை எல்லாத்தையுமே இந்த மகாவீரர் மாத்திட்டாரு. அதனாலதான் சமணத்தோட முதல் அந்த 24 தீர்த்தங்கரா இருந்தாலும் இவர் தான் அதை வந்து வடிவமைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இதோட தனித்தன்மை என்ன, சமண மதத்தோட தனித்தன்மை என்ன அப்படின்னா, இவங்க கடவுள் என்பதே சமணத்தை மறுக்கிறது, கடவுளே கிடையாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அகிம்சை கூட, அகிம்சையா இருக்கணும், எந்த உயிருக்கும் தொல்லை தரக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அகிம்சையா வாழணும்னு இருக்கிறாங்க. அறவழியை வந்து அவங்க அடிப்படையா பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் முக்தி அடைவதுங்கிறது என்ன அப்படின்னா பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு இது எதுவுமே வந்து கிடையாது. சுழற்சி வந்து விடுபடுவதே சமணத்தின் இறுதி லட்சியமாகும். பிறப்பு, இறப்பு, மறுபிறப்புங்கிற அந்த விஷயமே கிடையாது, வாழ்க்கைங்கிறது ஒரு டைம் தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையே சமணத்துல கிடைக்கிறது. அது நம்ம சொர்க்கத்துக்கு போறோம், நரகத்துக்கு போறோம், செத்த ஒண்ணு ஆவிலாம் அங்க போகுதுன்னு சொல்றாங்களா, அந்த ஒரு நம்பிக்கையே இதுல கிடையாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒருவருடைய வாழ்வின் நலன் மற்றும் தரம் எப்படின்னா வாழ்க்கையோட நல்ல ஒழுக்கத்தை வச்சுதான் இருக்கு. நல்ல ஒழுக்கத்தை மகாவீரர் எல்லா அனைவருக்கும் போதிச்சாரு. அப்புறம் கர்மாவை பத்தி தான் இருக்கு. கர்மா அல்லது கர்ம வினை என்றால் என்ன, இதுல ஒருவருடைய வாழ்வின் நலன் மற்றும் தரம், அதாவது துன்பம் மற்றும் இன்பம் அவருடைய கர்மாவை பொறுத்து தான் அமைதுன்னு சொல்றாங்க. கர்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நமக்கு ஏகப்பட்டதுல ஒன்னு கர்மா வந்து பூமராங்பாங்க, கர்மாம்பாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லைங்களா. இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களை அவருடைய இப்பிறவின் பிற்பகுதி வாழ்க்கையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை ஆகும். கர்மானா என்ன, இப்ப நம்ம போன பிறவியில நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை இந்த இதுல அனுபவிக்கிறோம். இப்ப இந்த இதுல நல்லது கெட்டது என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது அடுத்த பிறவில இருக்குன்னா அதான் கர்மா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த சமணத்துல 3 தீர்த்தங்கள், 3 போதனைகள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா நல்ல நம்பிக்கை, நல்ல நம்பிக்கையோட இருக்கணும், எந்த விஷயத்திலையும் கெட்ட நம்பிக்கை வச்சுக்க கூடாது. நல்ல அறிவு, நல்ல புத்தகங்களை படிச்சு நல்ல விஷயங்களை பார்த்து நல்ல அறிவோட இருந்து நல்ல அறிவோட இருக்கணும். நல்ல செயலே செய்யணும். இந்த 3 விஷயம் தான், நம்பிக்கை, செயல், அதுக்கப்புறம் அறிவு. இந்த 3 இருந்தா வாழ்க்கை நல்ல இன்பமோட இருக்கும், துன்பம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா. இதுதான் அதாவது கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு மகாவீரர் சொல்றாருன்னா, கர்மாவிலிருந்து விடுபடணும்னா நல்ல அறிவு இருக்கணும், நல்ல செயல் இருக்கணும், நல்ல நம்பிக்கை இருக்கணும், நல்லதையே நினைக்கணும், அவ்வளவுதான். மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுதல் தான் மோட்சம். எந்த ஒரு இதுலயும் இல்லாம மோட்சம் அடைதலாம் என்ன, துன்பமும் இருக்காது, இன்பமும் இருக்காது, அப்படியே மோட்சம் அடைகிறது. அப்புறம் சமணத்தின் நடத்தை விதிகள் எப்படிலாம் சமணர்கள் இருப்பாங்க அப்படின்னா 2 பிரிவுகளா இருப்பாங்க. ஒன்று, அந்த 5 கொள்கையை போதிக்கிறாங்க. ஒழுக்கம் மிகுந்த வாழ்க்கை தான் சமணத்தை உள்ள ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அகிம்சை, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாதுங்கிறது இவங்களோட இது. அதுக்கப்புறம் சத்தியம், உண்மையை மட்டும் தான் பேசணும், பொய் பேசக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. அதுக்கப்புறம் அஸ்தேயம் அப்படின்னா, அஸ்தேயம்னா திருடாமை. ஓகேங்களா, திருடக்கூடாது, எந்த ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரி பெரிய பொருளா இருந்தாலும் சரி திருட்டு தான், திருடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அபரிகிரகம் அப்படின்னா பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாம இருக்குது. அபரிகிரகம்னா பணம், பொருள், எந்த ஒரு விஷயத்தின் மேலும் ஆசை கொள்ளாம இருக்கிறதா அபரிகிரகம். பிரம்மச்சரியம், கொள்ளாமை. ஓகே, திருமணம் செய்து கொள்ளணும். பிரம்மச்சரியம்னா என்ன, பிரம்மச்சரியம்னா திருமணம் செய்யாம இருக்கிறதா. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஜெயினர்கள் உள்ளவங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. அதுக்கப்புறம் மகாவீரர் தலைமை சீடர் யாரு, மகாவீரரே தலைமையானவர் தான். அவரோட சீடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம சுவாமி. கௌதம சுவாமி தான் மகாவீரரோட சீடர், அதாவது சிஷ்யன்னு சொல்லுவார் இல்லைங்களா, அவர் தான். இவர் என்ன அவர் மகாவீர போதனைகளை தொகுத்தார். அதன் பெயர் ஆகம சித்தாந்தம் என்று பெயர்.
ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரா ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன கதைன்னு சொல்ல முடியாது. ஆகம சித்தாந்தம் எதை சேர்ந்ததுன்னா சமணத்தை சேர்ந்தது. மகாவீரரோட சீடர் இதை தொகுத்தாரு. இந்த ஆகம சித்தாந்தம் எதை பத்தி சொல்லுதுன்னா மகாவீரர் போதனைகளை சொல்லுது. அவ்வளவுதான், சிம்பிள். ஆகம சித்தாந்தம் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த சமணத்திலே 2 பிரிவு இருக்கு. திகம்பரர் அண்டு ஸ்வேதம்பரர்னு. திகம்பரர் அண்டு ஸ்வேதம்பரர்னு 1, 2 பகுதி இருக்கு. ஓகேங்களா? இதுல திகம்பரருங்கிறவங்க ஆடை அணிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்வேதம்பரருங்கிறவங்க நார்மல் லைஃப் வாழ்வாங்க. என்ன வெள்ளை கலர் துணியை அழிஞ்சிட்டு வாழ்வாங்க. அவ்வளவுதான். போகும்போது கூட்டிக்கிட்டு மயில் ரேகை அந்த தோகையினால கூட்டிட்டு எந்த உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த 5 விஷயங்களை 2 பேருமே பின்பற்றுவாங்க. என்னென்ன 5 விஷயங்கள்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அதான் இந்த சமணம் வந்து திகம்பரர் ஸ்வேதம்பரன்ற 2 பிரிவுகளா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திகம்பரர்னா என்னன்னு பார்த்துருவோம். திகம்பரர்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க வைதீக பழமை வாய்ந்த போக்குடைய சீடர்கள். ஓகேங்களா? ரொம்ப பழமை வாய்ந்த சீடர்கள். ஆடை அணிய மாட்டாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க. சமண துறவிகள் ஆடைகள் அணிவதில்லை, அப்புறம் நிர்வாணமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான உடைமையும் வைத்துக் கொள்ளப்பட்டாங்க. சொத்து பத்துன்னு எதுவும் இருக்காது. சொந்தமா எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாணம் விடுதலைன்னா என்ன அப்படின்னா துறவு போடுறதுதான் விடுதலை. பெண்கள் வந்து இதுல துறவு வாழ்க்கை வரக்கூடாது. சமணத்துல யாரும் வந்து பெண்கள் வந்து துறவியா இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நிர்வாண நிலையை அடையவோ முடியாது என்ற திகம்பரர் நம்பினார். ஓகேங்களா? இதுதான் அந்த இது. இந்த நிர்வாணமா இருக்காங்க பாத்தீங்களா? திகம்பரர். இவங்க தான் ஸ்வேதம்பரர். வெள்ளை கலர்ல இருப்பாங்க, வெள்ளை கலர் ஆடை விரிச்சிருப்பாங்க. எந்த ஒரு உயிரினங்களுக்கும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதம்பரர். ஸ்வேதம்பரர் என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்போக்காளர்களாக கருதப்படுகிறார்கள். இவங்க ரொம்ப அறிவாளிகளா இருப்பாங்க. எதையுமே சிந்திச்சு செயல்படுவாங்க. அதுக்கப்புறம் துறவிகள் வெள்ளை நிற ஆடைகளை மட்டும் அணிகின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடைப்பம், அதாவது அதுக்கு பேர் என்னன்னா ராஜோ கரணா. நான் வந்து மயில் தோகைன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை வந்து பேர் என்னன்னா ராஜோ கரணா. அதுக்கும் பேர் இருக்கு, ராஜோ கரணா. அதுக்கப்புறம் பிச்சை பாத்திரம், அப்புறம் புத்தகம், இவங்களை மட்டும் தான் வச்சிருப்பாங்க. சொத்து பத்துன்னு எதுவும் சொல்லிட்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஆண்களை போலவே இதுல பெண்களும் துறவிகளா இருப்பாங்க. சமமான தகுதியை கொண்டவர்களாக ஸ்வேதம்பரர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? திகம்பரர், ஸ்வேதம்பரர். அப்புறம் சமணம் பரவுவதற்கான காரணங்கள் என்ன, எல்லா இடத்துலயும் மக்கள்கிட்ட எப்படி பரவுனுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் சமணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு காரணம் மக்கள் பேசிய மொழியிலேயே சமண கருத்துக்கள் இருந்தன. இப்ப பீகார்ல என்ன பேசுறாங்க அப்படின்னா பீகாரி, அப்புறம் ஹிந்தி சொல்றாங்க இல்லையா? மொழி தான் ஒருத்தவங்கள மதத்தை போய் ரீச் அடையும். அதுதான் இந்த மொழியை வச்சு சொல்றாங்க. அப்புறம் புரிந்து கொள்ளும்படியான போதனைகளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரசர்கள் மற்றும் வணிகர்களின் ஆதரவு சமண மதத்துக்கு இருந்தது. சமணத்தை துறவிகளின் விடாமுயற்சியும் ஒரு காரணம். ஓகேங்களா? மகாவீரர் தான் இதுக்கு முழுமுதற் காரணம். தமிழகத்துல சமண செல்வாக்கு எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில தான் இருந்துச்சு. சமணத்தை சம்பந்த எங்க ஜெயினர்கள் எங்க அதிகமா இருக்காங்கன்னா மதுரையில. இப்ப அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற இடம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இதுல என்ன திருப்பருத்தி குன்றம், சித்தன்னவாசல், சிதறால் மலைக்கோவில், இதெல்லாம் சமணத்தோட சமண துறவிகளோட உருவமும் அவங்களோட பொருட்களும் இருந்திருக்கு, கெருக்கல்களும். அந்த பண்டைய தமிழ் இலக்கியங்களில் ஜைனம் என்பதை சமணம் என்று சொல்லுவாங்க. சமண மதம்னா என்ன? ஜைனத்தை தான் சமணம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க இருக்கு? மதுரை நகர்லேருந்து 15 கிலோமீட்டர் கிழக்கு குயில்குடி சமணர் மலை ஒண்ணு இருந்திருக்கு. அதுல ஒரு குன்றுனா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குகைன்னு சொல்லுவாங்க. அதுல தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் இம்மலையில் காணப்படுகின்றன. தீர்த்தங்களோட உருவங்களை வரைஞ்சிருக்காங்க, செதுக்கி இருக்காங்க. எந்த ஏரியால? கீழ குயில்குடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 25 கிலோமீட்டர்ல மதுரையில இருந்து அரிட்டாப்பட்டி. இது ரொம்ப முக்கியம். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல அரிட்டாப்பட்டிங்கிற ஒரு இதுக்கு ஜிஐ டேக் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? புவிசார் குறியீடு. என்னதுன்னா அந்த இதுல பானை வந்து ஒண்ணு செய்வாங்க. அந்த பானைக்கு, மண் பானைக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க. அதே அரிட்டாப்பட்டி தான் மதுரையில உள்ளது. 25 கிலோமீட்டர்ல உள்ள இருக்கு. களிஞ்சி மலைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல சமணர்கள் குகையில் இருந்திருக்கு. அவங்களோட உருவங்கள் பொதித்தது இருக்கு. அதுக்கப்புறம் அதுலதான் என்ன சொல்றாங்க? பாண்டவர் படுக்கை என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? பாண்டவர் படுக்கைன்னு சொல்லிட்டு இல்லைன்னா சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகளை. அப்புறம் அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்களை வந்து என்னன்னு சொல்லுவோம்? அறவோர் பள்ளிகள். அது எதுல சொல்லுவாங்க? அறவோர் பள்ளின்னு ஒண்ணு இருக்கு. பள்ளினா என்ன? படிக்கிற இடத்த சொல்லுவோம். அவங்க இருக்கிற இடத்தையுமே, அதாவது சமண துறவிகள் இருக்கிற இடத்தையே அறவோர் பள்ளிகள்னு சொல்லுவாங்க. இது எதுல வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்கன்னா மணிமேகலைங்கிற தமிழ், அதாவது 2 இலக்கியங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா?
அதுல சொல்லியிருக்காங்க, மணிமேகலைன்ற இதுலயே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்றாங்க. அப்ப ஒரு சமண துறவி தான் வந்து அவங்களை வரவேற்கிறாங்க, வழியில பாக்குறாங்க. அவங்க பேர் என்னன்னா கவுந்தி அடிகள்னு சொல்றோம். அவங்க சமண மதத்தை சேர்ந்தவங்க. சமண பெண் துறவியான கவுந்தியடிகள். அப்பனா இவங்க பெண் துறவிகள்லாம் என்ன, இவங்க என்ன ஸ்வேதம்பரரா இருப்பாங்க. ஏன்னா திகம்பரர்ல தான் பெண்கள் வந்து துறவி ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா, இவங்க ஸ்வேதம்பரர். ஓகேங்களா. அவர்களை ஆசீர்வித்து அவர்களுடன் சென்றதாக தமிழ் காப்பியம் சொல்லுது. ஓகேங்களா, சிலப்பதிகாரத்துல சொல்லுது. அப்புறம் இந்த எங்கெங்கெல்லாம் வந்து சமண துறவிகள் சமணங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, புகார், உறையூர், மதுரை, வஞ்சி, காஞ்சிபுரம், இதெல்லாம் சமண மடாலயங்கள் இந்த இடத்துலலாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜைன காஞ்சி, காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பதி குன்றம் அப்படிங்கிற இடத்துல சொல்றாங்க. இந்த கிராமத்துல 2 பழமையான சமண கோவில்கள் உள்ளதுக்கு. ஓகேங்களா, காஞ்சிபுரத்துல 2 சமண கோயில்கள் இருந்திருக்கு. அப்புறம் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. இது வரைக்கும் சமணர்களை பத்தி பார்த்திருக்கிறோம். இப்ப பௌத்தத்தை பார்க்க போறோம். பௌத்தம்னா யாரு அப்படின்னா சித்தார்த்தர் தெரியும். இது அடுத்த சமயத்தை நமக்கு நிறைய வந்து ஒரு புது மதங்களே உண்டாக்கியிருக்கு. இது பௌத்தங்கிறது என்ன மதம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து இதுவும் பீகார்ல தான் நமக்கு உதயமானுச்சு. ஓகேங்களா. ஜெயினமும் அதாவது சமணர்கள் சொல்றோம், ஜெயின்ஸ் தான் அதோட ஒரிஜினல் நேம். நம்ம தமிழர்கள் அதை சமணம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம சமணம்னே பேசி பழகுவோம். அதுவும் பிறப்பிடம் பீகார் தான். சமணத்தோட பிறப்பிடமும் பீகார் தான். ஸோ இதோட பிறப்பிடமும் பீகார் தான். இதோட இயற்பெயர் யாரு, சித்தார்த்தருங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பௌத்தத்தை தோற்றுவித்தவரே இவர் தான். ஓகேங்களா. கௌதம புத்தாவை எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பெரிய ஸ்காலரு. அவர் எத்தனை வருஷத்துல ஞானி ஆனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 48 நாள்ல ஞானி ஆயிட்டாரு. இதுவே ஒரு சமண மதத்தை சேர்ந்த மகாவீரர் என்ன பண்ணாருன்னா 12 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னா 12 வருஷம் அவரு கடும் தவம் புரிஞ்சு அந்த என்லைட்மெண்ட் அடைஞ்சாரு. இவர் எப்படி என்ன வெறும் 48 நாள்ல தான் தன்னோட இது, அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க இல்லைங்களா, உலகத்தை சுத்துறது. இப்போ முருகன் இந்த பிள்ளையாருன்னு சொல்லிட்டு பிள்ளையார் என்ன பண்ணுவாரு, அம்மாவை சுத்திட்டு நான் உலகத்தை சுத்திட்டேன் பழத்தை வாங்கிட்டு போயிடுவாரு. அவரு உலகத்தையே சுத்த இருப்பாரு. அதே மாதிரிதான். ஆனா ஞானம் கிடைக்கிறதுக்கு 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஆனா என்லைட்மெண்ட் 2 பேருமே அடைஞ்சிருக்காங்க. அந்த இதுல புத்திசம் வந்து எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்த அசோகர் என்ன பண்ணாரு, புத்திசத்தை தழுவி இலங்கைக்கு பரப்புனாரு, பிலிப்பைன்ஸ்க்கு பரப்புனாரு, தாய்லாந்து பரப்புனாரு, சைனால இப்ப அதான் மெயின் இதா வச்சிருக்காங்க. இது வந்து ஆரிஜின் எங்க இருந்தாலும் இந்தியாவில ஆரிஜினா இருந்தாலும் எங்க பார்த்தாலும் இப்ப பரவலா வந்து அதை கடைபிடிக்கிறது வந்து சைனால, தாய்லாந்துல, மியான்மர்ல, நேபாள்ல, அட் த சேம் டைம் இலங்கையிலலாம் இதை ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா. அதான் இவர் பேர் சித்தார்த்தர். இவரும் வந்து என்னது சின்ன வயசுல அரச குடும்பத்தை சேர்ந்தவர் தான், அரசரா இருந்தவர். 29 வயசுல இவரு எல்லாமே மாயை, எல்லாமே வந்து துன்பத்தை தான் கொடுக்குது, நம்ம துறவரம் போயிடுன்னு சொல்லிட்டு ஆஸ் பர் த மகாவீரர் மாதிரி இவரும் போயிட்டாரு. ஓகேங்களா. அந்த அரசாட்சி செய்து கொண்டிருந்த போது சாக்கிய அரச வம்சத்தை சேர்ந்தவர், சாக்கிய முனின்னு சொல்லலாம், சாக்கிய கிங்டம் சொல்லலாம். இவரு சாக்கிய அரசு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 7 நாள் குழந்தையாக இருந்த போதே இவங்க அம்மா இறந்துட்டாங்க. இவங்களை வளர்த்தது அவங்களோட சித்தி தான், அதாவது அவங்க அம்மாவோட தங்கச்சி. அவங்க பேர் என்னன்னா கௌதமி. அதுக்கப்புறம் 4 பெரும் காட்சிகள் நடந்திருக்கு. என்ன அவருக்கு பெரும் காட்சிகள்னா, ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தூண்டுகோலா இருந்திருக்கணும். இவர் பாட்டுக்கு அரசாட்சி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இவர் வந்து இது பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும், அரசனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, அவனுக்கு பசி ஒண்ணுதான், தூக்கம் ஒண்ணுதான், வலி ஒண்ணுதான், துன்பங்கள் ஒண்ணுதான் அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம இப்படிலாம் இருந்து இந்த துன்பமுள்ள வாழ்க்கையில நம்ம ஏன் இப்படி வந்து இருக்கணும். இந்த பாபா கூட சொல்லுவார் இல்லையா, அந்த ரஜினி ஒரு பாபா படத்துல சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, புள்ள குட்டி, அம்மா அப்பா சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நிதம் இவங்க பேச்சுல வேகிறத விட 4 கட்டையில வெந்துட்டு போலான்னு சொல்லுவாருங்களா. அதே மாதிரி இவருக்கு ஒரு ஞானம் கிடைச்சு போய் என்ன பண்ணிட்டாரு, துறவரத்தை மேற்கொண்டாரு. அப்படி பண்ணப்போதான் இந்த கூன் விழுந்த முதுகு, அதாவது முதியோர்களை பார்த்தோன்னே இவருக்கு என்னாச்சு, நம்மளும் முதியோர் தான் ஆக போறோம் அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டு, நோயாளி, மனிதர்கள் எல்லாரும் நோயாளி ஆகுறாங்க, குணப்படுத்த முடியாத வியாதியால் துன்பப்பட்டு கொண்டிருந்த ஒரு நோயாளியை பார்த்து எப்படியா இருந்தாலும் இவங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இறந்து விட்ட ஒரு மனிதனின் சடலம் அழுது கொண்டிருக்கும் அவனின் உறவினர்களால் இடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்படுதல். இதெல்லாம் பார்க்கும்போது மனித உடல் எண்ட் ஆஃப் த ஷோல எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, ஒரு துறவியும் பாக்குறாரு. இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த லௌகீக வாழ்க்கையில போறதை விட
நம்ம ஆன்மீக வாழ்க்கையில போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து அவர் என்ன பண்றாரு, துறவரம் போயிடுறாரு. அப்ப அவரு உருவாக்குனதுதான் இந்த புத்திசம். ஓகேங்களா, அவரால் உருவானதான் இந்த புத்திச மதம். சோ இயற்பெயர் என்ன, சித்தார்த்தரு. எங்க பிறந்தாரு, லும்பினி தோட்டம், நேபாளம். பெற்றோர் வந்து சுத்தோதனா, மாயாதேவி. இறப்பு வந்து குஷிநகரம், உத்தரப்பிரதேச சென்றாரு. ஓகேங்களா, நேபாளத்துல பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஞானம் அடைதல். என்ன ஞானம் அடைதல் அப்படின்னா, வெறும் 48 நாள்ல ஞானம் அடைஞ்சிட்டாரு, என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டாரு. 8 விஷயங்களை கடைபிடிச்சா நம்ம வந்து துன்பம் இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 சக்கராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது என்னென்னு பார்ப்போம். இந்த புத்தர் வந்து ஞானம் பெற்ற ஒருவர். ஓகேங்களா, மனித வாழ்க்கை முழுவதும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்தது. அப்புறம் 6 ஆண்டு தவம் இருந்தார். அதுக்கப்புறம் தன்னைத்தானே வருத்திக் கொள்வது, அப்புறம் விமோச்சனத்திற்கான பாதை அல்ல என்பதை உணர்ந்தார். அதுக்கப்புறம் கயாவுக்கு அருகே ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார். இவரோட அந்த 6 வருஷ தவத்தை வந்து என்னென்ன பண்ணாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 49ஆம் நாள் அவர் ஞானம் பெற்றார். 48 நாள் கடும் தவத்துக்கு அப்புறம் கயாவுல 49 நாள் என்லைட்மெண்ட் அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் அந்த அப்போதிலிருந்து அந்த புத்தர் என்ன பண்றாருன்னா, புத்தர் என்று அழைக்கப்படுறார். ஞானம் பெற்றவங்கள புத்தர்னு அழைக்கப்படுறாங்க. அது அப்புறம் சாக்கிய அரசு குடும்பத்தை சேர்ந்த துறவி என்பதால் சாக்கிய முனி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முனி தவம் பெற்றா என்ன பண்ணுங்க, அவங்க எல்லாம் வந்து முற்றிலும் திறந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்றதுனால முனிவர்களோட ஷார்ட் ஃபார்ம் தான் முனி. அதனால அவரு சாக்கிய முனி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத் என்னும் இடத்திலும் மான்கள் பூங்கா என்ற இடத்திலும் புத்தர் தனது முதல் போதனை சொல்றார். 2 இடம் இருக்கு. ஓகேங்களா, சாரநாத்து அப்புறம் மான்கள் பூங்கா. ஓகேங்களா, இது 2 இடத்துலயுமே போதனை செய்யறாரு. அதுக்கப்புறம் தர்ம சக்கர பிரவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தின் பயணம் என்று அழைக்கப்படுகின்றது. இது அவரோட அந்த பயணங்களை வந்து ஒரு புக்ஸா போட்டிருக்காங்க. அதுதான் இந்த தர்ம சக்கர பரவர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் புத்தரின் 4 பேர் உண்மைகள் என்ன அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த காலங்களிலே அப்படிதான் துன்பம் இருக்கும், துயரங்கள் நிறைந்தது. அதுக்கப்புறம் ஆசைய துன்பங்களுக்கான காரணம், ஒவ்வொரு இது மேல ஆசைப்படுறது. ஆசையை திறந்து விட்டால் துன்பம் துயரங்களை போக்கி விடலாம். இது அதாவது என்ன, ஜெலசதான் இவர் ஆசைன்னு சொல்றாரா, இல்ல வந்து பேராசையை சொல்றாரா, இல்ல எப்படி சொல்றான்னு தெரியல. ஆனா ஜென்ரலா எதுக்குமே ஆசைப்பட வர்றதை ஏத்துக்கணும், போறதை போக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பற்று இல்லாம இருந்தாதான் துன்பங்கள் இல்லாம வாழ்க்கை போகும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சரியான பாதையை பின்பற்றினால் எண் வகை வழிகள், 8 வகை வழிகள் சொல்றாரு. இது 8 வழிகளை பின்பற்றினா நம்ம வாழ்க்கை துன்பம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த எண் வகை 8 வழிகள் என்ன, 8 சக்கராஸ். ஓகேங்களா, இதுதான் 8 சக்கராஸ். ஓகேங்களா, இதுல நல்ல நம்பிக்கை, ஒரு விஷயம் நல்லதே நடக்கணும், கெட்டதை நினைக்கிறது பதில் நல்லதை நினைச்சிட்டு போயிடலாம் இல்லைங்களா. அதனால நல்ல நம்பிக்கை வேணும், நல்ல எண்ணம் வேணும், எப்போதும் பாசிட்டிவ் தாட்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்றாரு. நல்லா பேசணும், தகாத வார்த்தைகள் சொல்றது, அடுத்தவங்களை வசைப்படுறது, காசிப் பண்றது, அடுத்தவங்க துன்பத்தை நம்ம ஏளனப்படுத்துறதும் இல்லாம நல்ல விஷயங்களை மட்டுமே பேச சொல்றாரு. அதுக்கப்புறம் நல்ல செயல், அதாவது நல்ல இது பேச்சுன்னா என்ன, இது நடக்காது, இது போகாது, இது வராது, வரும், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட பாசிட்டிவ் தாட்ஸோட இருக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் நல்ல செயல், அப்புறம் நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம் பண்ணணும். இப்ப யாருமே தியானம் பண்ண மாட்டாங்க, மெடிடேஷன் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் புத்தரின் போதனைகள் எளிமையாக இருந்ததுனால மக்களுக்கும் பேசும் மொழியில புரிஞ்சதுனால புத்தர்களை நிறைய பேர் அந்த புத்த மதத்தை புத்தர்களை வழிபட ஆரம்பிச்சாங்க. புத்தர்களை வழிபட்டதுனால புத்த மதம் நல்லா செழித்தவங்க. இது அந்த காலத்துல இருந்த அரசர்கள் என்ன பண்ணாங்க, புத்தரை வழிபட்டு ஆரம்பிச்சாங்க. அவங்கதான் வந்து புத்த மதம் எல்லா இடத்துக்கும் பரவறதுக்கு அவங்கதான் மெயின் காரணம். ஓகேங்களா, புத்தர் சடங்குகளையும் வேள்விகளையும் எதிர்த்தார். ஏன்னா இதெல்லாம் அதிகமா வந்து சடங்குகள் வேள்விகள்லாம் என்ன பண்ணுவாங்க, குதிரையை போடுறது, எருமையை போடுறது, பழங்களை கொட்டுறது, நெய்யை ஊத்துறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது உயிர்களை கொள்றதும் இல்லாம பெரிய நிறைய செலவு வச்சு செய்யற அந்த பழக்க வழக்கங்களை ரொம்ப எதிர்த்து ரொம்ப எளிமையா பண்ணாரு. அதான் சடங்குகள் வேள்விகளை எதிர்த்தார். புத்தரின் போதனைகள் வந்து தம்மா என்று புத்தர் வந்து போதனை பண்றத தம்மா என்று சொல்றாங்க. கர்மா கோட்பாட்டை பௌத்தம் ஏற்றுக்கொண்டது. அதாவது கர்மா தான் சொல்றாங்க இல்லைங்களா, முன் பிறவிகளை செஞ்ச விஷயங்கள் இந்த பிறவில அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வர்றதுதான் கர்மான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம். அந்த விஷயம் தான் இதுல கர்மா வந்து இருக்குன்னு சொல்றாரு.
அப்புறம் கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதுக்கப்புறம் மறுக்கவும் இல்லை. என்ன அப்படின்னா இவரு பிரபஞ்ச விதியை, அதாவது ஏதோ ஒரு யூனிவர்சல் பவர்ஸ் இருக்கு. இப்ப சொல்றோம் இல்லைங்களா, இந்த சீக்ரெட் புக் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய வார்த்தைகள் அது கேட்போம், மேனிஃபெஸ்டேஷன் கேட்போம், அப்புறம் ஈர்ப்பு விதின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா நீங்களே அதை எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க, அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜென்ரலா எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் நம்ம நடக்கும்னு எதிர்பார்த்து நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்போம். யாரோ ஒரு ஆளோ இல்ல ஒரு ஃபோன் காலோ இல்ல ஏதோ ஒரு விஷயம், ஒரு சட்ட துணிமணியா இருக்கலாம், ஒரு செருப்பா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு புக்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஏதோ பணமா கூட இருக்கலாம். நீங்க சும்மா நார்மலா திங்க் பண்ணியிருப்பீங்க, அது இன் ஃபியூச்சர்ல வந்து நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு மேனிஃபெஸ்டோ மூலியமா, அதாவது ஈர்ப்பு விதி மூலியமா கல்யாணம் கூட பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணை லவ் கூட பண்ணி சக்சஸ் ஆகியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் இறப்புகள்ல இருந்து கூட வெளியில வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய புக்ஸ்ல படிச்சிருப்போம், பார்த்திருப்போம். ஓகேங்களா, உங்களுக்கே அது நடந்திருக்கும், நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த விஷயத்தை தான் இவர் என்ன பண்றாரு, இந்த கடவுள் இருக்கவும் இல்லை, இல்லாம இல்லையும் இல்லை, ஆனா பிரபஞ்ச சக்தின்னு ஒண்ணு இருக்குங்கிறத இவர் சொல்றாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நிர்வாண நிலை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்று புத்தர் வலியுறுத்தார். நிர்வாண நிலை அப்படின்னா என்ன, லாஸ்ட் துறவரம் போடுறதுதான் நிர்வாண நிலை. ஓகேங்களா, எல்லா சொத்து பத்தி எல்லாத்தையும் விட்டு புள்ளக்குட்டி எல்லாம் விட்டுட்டு இந்த அமைதியா மெடிடேஷன் மூலயமா துறவரம் போடுறதுதான் உண்மையான வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் புத்தர் வந்து அகிம்சை வலியுறுத்தினார். அதுக்கப்புறம் சாதிப்படி நிலையினை புத்தர் நிராகரித்தார். அதனாலதான் ஜாதி, இந்த புத்திசத்துல ஜாதி கீதி எதுவும் இல்லைங்கிறதுனாலதான் பிற்காலத்துல என்னது B.R. அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவினாரு. ஏற்றத்தாழ்வு எதுவும் கிடையாதுங்கிறதுனாலதான் அவரை தழுவினாரு. அப்புறம் வாழ்க்கை சக்கரம் உலகை பற்றிய புத்தரின் பார்வையை எப்படி இருக்கு அப்படின்னு பிரதிபலிக்கணும்னா பௌத்த சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. அதுல புத்தர் தனது கருத்துக்களை பரப்புவதற்காக சங்கம் ஒன்றை நிறுவினார். அதுக்கு பேர் தான் பௌத்த சங்கம். அதில் உறுப்பினர்கள் இருந்த துறவிகள் எல்லாம் பிட்சுகள்னு சொல்றோம், புத்த பிட்சுகள்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பிட்சுகள் தான். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கு இது பார்த்துருவோம். சத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடங்கிறது தான் சைத்தியம் சொல்றாங்க. அப்புறம் விகாரங்கள் அப்படின்னா மடாலயங்கள், துறவிகள் வாழும் இடங்கள் தான் விகாரங்கள். ஸ்தூபி அப்படின்னா புத்தருடைய உடல் உறுப்புகளில் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், இதை பார்த்துக்குங்க. ஸ்தூபிகள்னா என்னன்னா அவரோட துணிமணியா இருக்கலாம், இல்ல நகங்களா இருக்கலாம், இல்ல தலைமுடியா இருக்கலாம், இல்ல ஏதோ யூஸ் பண்ணா ஒரு உடலை ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு பொருளா இருக்கலாம் அது. அதுக்கப்புறம் விகாரங்கள் அப்படின்னா மடாலயங்கள், துறவிகள் வாழும் இடங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் சைத்தியம்னா ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம். ஓகேங்களா, பௌத்த சைத்தியம்னா தியான கூடம், மெடிடேஷன் பண்ற ஹால் மாதிரி. அப்புறம் பௌத்த பிரிவுகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துப்போம். புத்தரின் சிலையையோ புத்தர் சிலை இருக்குல்ல, அவரு இல்லைன்னா உருவ படங்களையோ வணங்க மாட்டார்கள். இவங்க யாரு அப்படின்னா ஹீனயானம் அண்ட் மகாயானம். அதுல வந்து சமணர்கள 2 பிரிவு சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுல ஹீனயானம் மகாயானம் சொல்லிட்டு புத்தர்ல 2 பிரிவுகள் இருக்காங்க. அந்த சமணர்களை என்ன சொன்னோம், ஒருத்தர் வந்து துணியே யூஸ் பண்ண மாட்டாங்க, நிர்வாணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த துணி வெள்ளை கலர் துணி மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நடக்கும்போது அந்த மயில் தோகை மாதிரி உள்ள ஒரு பொருளால கூட்டிக்கிட்டு வாயை வந்து வெள்ளை கலர் கர்ச்சீப் மாதிரி ஒரு மாஸ்க் மாதிரி கட்டிக்கிட்டு எந்த ஒரு உயிரினங்களுக்கும் தீங்கு விலக மாட்டாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி இதுலயும் 2 பிரிவு இருக்காங்க. அதுதான் ஹீனயானம், மகாயானம். இந்த மகாயானங்கிறது புத்தரின் உருவங்களை வணங்கினர். புத்தர் சிலை இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கும், புத்தர் சிலையை வணங்குவாங்க. இவங்க என்ன மகாயானம், இவங்க அந்த மாதிரி எதுவுமே புத்தர் சிலையோ உருவ படங்களையோ வணங்க மாட்டாங்க, மிக எளிமையாக இருப்பார். இவங்க விரிவான சடங்குகளை பின்பற்றினர். நேபாளத்துல நடக்கிறதுலாம் இப்போ மகாயானம் தான். அப்புறம் தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்களின் நோக்கம் என்று நம்பினர். இது என்னது, அனைத்து உயிரினங்களுக்கும் முக்தி பெறுவதே தங்களது நோக்கம். அதுக்கப்புறம் பிராகிருத மொழியை பயன்படுத்தினர். இது சமஸ்கிருத மொழி, பிராகிருத மொழி சமஸ்கிருத மொழி. அப்புறம் ஹீனயானம் தேராவதம் என்று அழைக்கப்படுகிறது, தேராவாதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த இது எங்க இருக்கு, இலங்கை, மியான்மர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவி இருக்கு. ஓகேங்களா, இதுல இலங்கையில இதெல்லாம் இருக்கிறதுலாம் ஹீனயானம். இது வந்து ஆசியா, திபெத், சீனா மற்றும் ஜப்பான்ல இருக்கிறது மகாயானம். ஓகேங்களா, அதனாலதான் அவங்க ரொம்ப மாடர்னா இருக்காங்க, இவங்க பின்தங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ட்ரெஸ்ல கூட. அப்புறம் பௌத்தம் பரவுவதற்கான காரணங்கள் என்ன, எளிமையா இருந்திருக்கும், போதனைகள் ஈஸியா இருந்திருக்கும், வழிபாடு முறை ஈஸியா இருந்திருக்கும். அதனால அவங்க புத்தரை வழிபட ஆரம்பிச்சாங்க. புரியுற மொழியில இருந்திருக்கும். ஓகேங்களா, மக்களுக்கு ஈஸியா புரியுற மொழியில இருந்திருக்கும். இப்போ கூட நம்ம கோயிலுக்கு போனா என்ன ஐயர் என்ன பாடுறாருன்னு கூட தெரியாது, சமஸ்கிருதத்துல பாடிட்டு இருப்பாரு, நம்ம பாட்டு காலை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு கதை பேசிக்கிட்டு இருப்போம்.
அதுவே தமிழ்ல நமக்கு புரிஞ்ச இதுல வந்தா தானே கவனிக்க முடியும், லிசன்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க இருந்துச்சு. அது இல்லாம விரிவான மத சடங்குகளை பௌத்தம் நிராகரித்தது. அதுக்கப்புறம் மாறா பண்டைய வேத மதம் செலவு மிக்க சடங்குகளை எல்லாம் இவங்க வெறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் தம்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியது. தம்மம்னா என்ன? சொற்பொழிவு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் புத்தரின் கருத்துக்களை பரப்பியதில் பௌத்த சங்கங்கள் முக்கிய பங்கு வகித்தன. அதுக்கப்புறம் இந்த அரசர்களும் முக்கிய பங்கு வகித்தாங்க. யாரு? அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர் போன்ற அரசர்கள் பௌத்தம் பரவுவதற்கு ஆதரவு அளித்தாங்க. அதுக்கப்புறம் பௌத்த விகாரங்கள் மற்றும் மடாலயங்களை கல்வி கூடமா அதை இது பண்ணதுனால ஈஸியா குழந்தைகள் வந்து அதை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மூலயமா அப்பதான் வந்து அது நாலந்தா பல்கலைக்கழகம் பௌத்த சமயத்தை சேர்ந்தது தான். அதுல தான் வந்து யுவான் சுவாங் அதுல படிச்சாரு. அதுக்கப்புறம் சுவர் ஓவியங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளின் சுவர்களில் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகள் சித்தரிக்கின்றன. ஓகேங்களா? இது எல்லாமே பௌத்த சமணர்கள் காலத்துல உள்ள இந்த கோவில். அப்புறம் வந்து இடைவழி, நடுவு நிலை வழி, உலக சுகங்கள் மீது தீவிரமான மற்றும் இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்வையும் மேற்கொள்ளாமல் இருப்பதை குறிக்கிறது. சமணம் பௌத்தமும் ஒற்றுமை ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரே காலங்களில் சேர்ந்தது. ரெண்டுத்துக்கும் உண்டான ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்னன்னு பார்த்துருவோம். இது என்னது? மகாவீரர், புத்தர் இருவருமே அரசர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க அரச குடும்பத்தை உரிமையில இருந்தாலும் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தாங்க. மக்கள் பேசிய மொழிகளிலே போதித்தனர். அதுக்கப்புறம் அனைத்து சாதியினரையும் பெண்களையுமே சீடர்களாக ஏற்றுக்கொண்டனர். அப்புறம் இரத்த பலிகளை எதிர்த்தனர். அப்புறம் கர்மா என்ற கோட்பாட்டை இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் மத சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு மாறாக சரியான நடத்தையும் சரியான அறிவுமே முக்திக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சமண மதம் பௌத்த மதம்னா என்ன? சமணம்னா தீவிரமான துறவரத்தை பின்பற்றியது. இது இடைப்பட்ட வழியை பின்பற்றியது. இது இந்தியாவில் மட்டுமே இருந்திருக்கு. இது உலகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே பரவி இருக்கு. கடவுள் இருப்பதாக சமணம் நம்பவில்லை. இது அனாத்மா மற்றும் ஆன்மா, அனித்யா ஆகிய கருத்துக்களை அழுத்தம் வழங்கியது. அதாவது ஆன்மா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இதுல ஒவ்வொரு உயிரிலும் ஆன்மா இருப்பதை நம்பியது. ஓகேங்களா? இவ்வளவுதான். அப்புறம் பௌத்த மாநாடுகள்லாம் எங்கெங்க நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது மாநாடு ராஜகிரிகம் என்ற இடத்துல நடந்திருக்கு. இரண்டாவது மாநாடு வைசாலி, மூன்றாவது மாநாடு பாட்டாளிபுத்திரம், நான்காவது மாநாடு காஷ்மீர். இது நமக்கு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் பௌத்தத்தின் செல்வாக்கும் சமணத்திற்கு மிகவும் பிற்பட்ட காலத்துலதான் தமிழகத்துல பௌத்தம் பரவியது. ஓகேங்களா? இது தமிழ்நாட்டுல எங்கெங்க இருந்திருக்கு அப்படின்னா, மணிமேகலைங்கிற காப்பியம் பௌத்த மதத்தை பின்பற்றி தான் நடந்திருக்கு, இரட்டை காப்பியம். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல தான் விரிவாக பௌத்த மதம் பரவி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் புகழ்பெற்ற பௌத்த மையமாகவும் பௌத்த தர்க்கவியல் அறிஞரான தின்னக்கர் மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகம் மிகப்பெரும் அறிஞர் தர்மபாலர் இந்த ஊரை தான் சேர்ந்தவர். ஓகேங்களா? தர்மபாலர் இந்த ஊரை தான் சேர்ந்தவர். இவரு தான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல பௌத்தத்தை பத்தி படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழகத்துல எங்கெங்கெல்லாம் வந்து இருந்திருக்காங்கன்னா, மெயினா காஞ்சிபுரத்துல தான் பௌத்த மதம் இருக்கு. சமண மதம் மதுரையில தான் நிறைய செலுத்தி வழங்கியிருக்கு. இந்த பௌத்த மதத்தோட கோவில் நாகப்பட்டினத்துல கூட சில கிராமங்கள்ல கோவில் எல்லாம் எடுத்திருக்காங்க, இப்ப இருக்கு. சோ இது வந்து காஞ்சிபுரம் வந்து பல்லூரில் காணப்பட்ட புத்தர் சிலை, பல்லூர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் புத்தர் சிலை நாகப்பட்டினத்துல உள்ள புத்தர் சிலை இது. அப்புறம் இந்த 7ஆம் நூற்றாண்டுல யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். எத்தனாம் நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டு. அங்கு அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியை அவர் பார்த்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். அதுக்கப்புறம் உலக அந்நாளில் 6ஆம் நூற்றாண்டுல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, சீனாவில் அந்த கான்ஃபியூசியம் இவர் தான், பாராசைகத்தில் ஜொராஸ்ட்ரியனிசம், இதெல்லாம் அந்த காலங்களில் ஏற்பட்ட பிற மாதங்கள். ஆனா மதங்களை வந்து நம்ம வந்து இப்ப பாக்குறது சமணமும் பௌத்தமும் மட்டும்தான். இந்த 2 மதத்தை பத்தி நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். PDF நான் தரேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. அட் த சேம் டைம் லைக்ஸ் பண்ணுங்க. ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நோட்ஸ் வழியா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, நான் இருக்கிற 20 பேஜ் இருக்கிறத 10 பேஜா நான் சுருக்கி தான் கொடுப்பேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஜிஸ்டா இருக்கும், உங்களுக்கு ரிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும், வதவதன் இருக்காது. ஸோ என்னடா புக் வந்து ரா ஃபேக்ட்ஸா இருக்கு, அப்படியே ராவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நமக்கு ரிவிஷன் பண்ணதான் வேணுமே தவிர, ஆனா இந்த பாக்ஸ்ல உள்ள நியூஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கனால நான் அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன்.
மேற்கொண்டு அடுத்த வீடியோல அடுத்த லெசனோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய். Send a map. You dare to dream, we care to accomplish.